சுண்டேலி கல்யாணம். சுண்டேலிக்கு முன்ன கர்மலியம் அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். எப்படி அபிமன்னன் பெருக்கங்கல்யாணம்? புத்தி மட்டும் நீ விட மாட்டேங்கிறிய. இருந்தாலும் எப்படி சபையில வைத்து நாடகம் அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். என்னதுக்கு அப்படி பேசிட்டு? ஐயோ, அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் என்ற நாடகத்தை அவரால் நிச்சயிக்கப்பட்டு நம்மளால் நடத்த நாடகத்தில் ஆட்டமலை, அச்சமலை, சோல்சாரம், வஜ்ரஜாபயம் தன்னுடைய நாவிலார் திறமையான தன்னுடைய நாவிலார் திறமையான தன் வயிற்று குழந்தை பிறந்து வருது. குழந்தை பிறந்து அந்த குழந்தை எந்த ஒரு தவறு செய்த போதிலும் தாயும் தந்தை எடுத்து மணிக்கிறவளோ அப்பாறுபடிய சபை கடைகள் வணக்கம். இந்த அபிமன்னன் சுந்தரி கல்யாணத்தில் நான் யாரு? யார் என்ன அபிமன்னன் சுந்தரி கல்யாணங்கிறீங்க? இந்த நாடகத்தில் நீ யாரு? ஓம்புரி என்ன? யாரு? உங்க பேர் என்ன? அதாவது இந்த நாடகத்தில் நான் யார்? நீ எந்த ஊரு? நீ எந்த ஊரு? எந்த நாடு? உன் பேர் என்ன? யூ டாடி, யூ மம்மி, யூ டெல் மீ. எப்படி இது போல் தாங்கள் நாடகம் விட்டா சரி இது மாதிரி படுத்துட்டே பாக்குறேன். அதெல்லாம் சும்மா வேண்டதில்ல. அவங்க படுத்துட்டு இருக்கிறவங்களை மட்டும் தனியா வேண்டதில்ல. எப்படி? அம்மா தாயா பத்தினி பராசக்தி, பராசக்தி ராமரெட்டிப்பட்டியில இருந்துள்ள மாரியம்மா, மாரியம்மா அம்மா உனக்கு வருஷம் தான் வராது 30,000 கொடுத்து சம்பளம் கொடுத்து கோத்து விடணும். நான் சோத்த காட்டிட்டு தூங்கணும். ஆமா பரவாயில்ல. சரிங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. அதாவது என்னுடைய பெயர் என்ன பண்ணி புரிந்தாய்? முன்னாடி கம்மன உட்காரணும், பேசக்கூடாது. என்னுடைய பெயர் தெரிந்ததா? ஏங்க அந்தான மத்தால சத்தம், இந்தான மக்களுடைய சத்தம், மக்களுடைய சத்தம், இடையில் நம்ம சத்தம். சரி, இப்பொழுது சொன்னால் எனக்கு புரியும், இந்த மக்களுக்கு கதை தெரியும். அப்படியா? நான் சொல்லிக்கூடி வார்த்தை சொல்லு. சொல்றேன்ல, என்ன பண்ணும்? நான் சொல்லிக்கூடி வார்த்தை அப்படியே சொல்லு. சொல்ற வார்த்தை நான் அப்படியே சொல்லணும். ஆமா சொல்றேன்ல. ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜ மாட்டாளன், ராஜ மாட்டதான்றா எல்லாம் இறங்கிட்டான். சொல்றா ராஜ மாட்டாளன், ராஜ மாட்டாளன், ராஜவத்தின வாழாகாலன், ராஜவத்தின போனதா இல்ல திரும்ப உனக்கு போன காலா நேர்களான்னு தெரியணும். போன காலா? ஆமா. யாருக்கு? உனக்கு. என்ன சொல்ற நீ? நான் தட்டி பார்த்துட்டு சொல்றேன். ராஜ உத்திர கோட காலன்னு சொன்னேன். உன் கால் எப்படி நான் பார்த்தே ஆகணும். சரிடா பாரு. உனக்கு சந்தேகம் இருக்கு கூட பாத்துக்க. தட்டி பார்த்துக்கிட்டுமா? பாருங்க. பரவாயில்ல, கால் நல்லா இருக்குப்பா. என்னன்ற உனக்கு சந்தேகம் உனக்கு? கீழே நல்லா தான் இருக்குது.
ஏன் ஊர்ல பிள்ளைங்க குட்டிங்க அதிகமா காசை தான் நிறைய சேர்த்து வச்சிருந்தியா? எதுக்கு அப்படி கேக்குற நீ? இல்ல ஒரு சந்தேகம் வந்து என்ன காலத்தோட மாதிரி இதெல்லாம் கேட்டா என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கிறேன் நானு. இல்ல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் உனக்கு? எதுக்கு வீட்டுல இருக்கிற உண்டி சும்மா கால சந்தல தான் போட்டு என்ன நான் அப்படியே நினைச்சேன். எதுக்கு ஏஜுல ராஜ மரல அப்படியே ரிமோட்டை காணோம். அது நீங்க எடுத்து இருந்தாலும் வணங்காத முடி ஓய் வணங்காத முடி வணங்காய் மூடி வணங்கா முடி சொல்லு வணங்காத முடி முடி போடுற குறவு நாட்டம் சிற்ப கோயிலுக்கு அடுத்த கோயிலுக்கு ஒழுங்கா போய் சொல்றா சொல்லு வணங்காத முடி நினைக்காத நெஞ்சம் நெஞ்சல தெரிகிற விடைத்த என்னுடைய பெயரும் துரியோதன வண்டியிருந்ததுக்கோள் என்ன சொல்லு வணங்காத முடிவெடுத்த துரியோதன வண்டியிருந்ததுக்கோள் என்ன கேளு வணங்காத முடி இன்னங்காத நெஞ்சம் பெங்கல சரிகரம் அடைத்த அரவ கோடி படுத்த துரியோதன மன்னன் அவர் கோடியாரு கள்ள கோடி அரவ கோடி சொல்லு சொல்லு அப்படி சொல்லு இப்படி உங்க பேர் துரியோதனன்றீங்க ஆமாடா உங்க அம்மாவும் அப்பா யாரு என்ன பேசிட்டு நீ என்ன அடிப்பியா இருக்குது தவறாத வாக்குகள் வரும் என்ன அடிப்பா அடிப்பண்டா அடிப்பண்டா அடிப்புண்டிய தலை புண்டிய இருந்தாலும் என்னுடைய பேர் துரியோதனன் இருந்தாலும் என்னுடைய தாயும் தந்தை என்ன கேட்கிறார் யூ டாடி ஆமா யூ மம்மி டேய் என்னடா நீ கேட்பாடா போடு அங்க பத்து பால தாக்கு யாருங்க அதாவது தாயோ காந்தாரி நல்லா கேட்டுக்காங்க என் நாயத்தை நல்லா நாயத்தை கேளுங்க உங்க அம்மா பேர் என்ன என் தாய் காந்தாரி இவங்க அம்மா காட்டேரி என்ன பேரு காட்டேரியா பேயா ஏய் காந்தாரி தாயோ காந்தாரி தந்தையோ திருநாட்டு மன்னன் எல்லாம் கூட போட்டு போட்டு வந்துட்டீங்களா அதுக்கு இவங்க அப்பா திருடணும் திருநாட்டு மன்னன் தாயோ காந்தாரி தந்தை திருநாட்டிய மன்னன் திருநாட்டிய மன்னனுக்கும் தாய் காந்தாரிக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க தாய்க்கு தந்தைக்கு எத்தனை பேர் பிறந்தோம்
அப்படியா? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? தெரிவிக்கண்டா. சொல்லுங்கள். உடன் பேர் எத்தனை பேர்? எத்தனை பேர்? சரியாக 100. என்ன கேளு. கூட பிறந்தது எத்தனை பேரு? சரியாக 100. கடை சேர்ந்த உனக்கு இன்னமும் உங்க அம்மாக்குறா இருக்கிறாங்கப்பா. 100 பேர் ஆம்பளை பிள்ளைங்களா? அதாவது 99 ஆண் மகன், ஒரே ஒரு பெண். அப்படித்தான் சுத்தடை. ஓ யாஜாமியா ஒரு சந்தேகம். ஒரு கணவர் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்தா குறைஞ்சது ஒரு 10 பிள்ளை 12 பிள்ளை. அதாவது என்ன கேளு 10 பிள்ளை 12 பிள்ளை. இப்ப நீங்க 100 பேரும் சொல்றீங்க. இந்த 100 பேரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தீங்களா? நீங்க எப்படி பிறந்தீங்க? அதாவது ஒரு பெண்ணானவள் 100 குழந்தை பெற மட்டும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படி இருக்க ஒரு குழந்தையாக பிறந்தால் முன்னோர்கள் சொன்னபடி, இப்ப இல்ல முன்னோர்கள் சொன்னபடி 12 என்றது ஒரு டசன், இல்லாவிட்ட ஒரு மொடா என்பது 16. ஆமாடா, இப்படி 16 குழந்தைகளை ஈண்டு எடுக்கலாம். 16 பேருக்கு பெறுவார்கள் சொல்றாங்கல்ல, அந்த உதாரணத்துக்காக உன்னுடைய தாய் மட்டும் சரியாக 100 பேர் ஈண்டு சொல்லுகிறாயே, அது எப்படி? எப்படி உங்க அப்பனுக்கு உங்க அம்மாவுக்கு அதே வேலை? ஆமா, நீ 100 பேர் விளக்க எங்களை கேட்கறல, நீங்க எத்தனை பேர் படுத்தீங்க? யாஜாமே உங்களெல்லாம் நாங்களா கசகசம் பிறக்க மாட்டோம். நாங்க பிறந்தது 3 பேர். 3 பேரும் ஆம்பளை பசங்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லு. யாஜாமே ஒரு தாய் தந்தைக்கு 3 பேர் பசங்க பிறகுறாங்கன்னு வச்சுக்க, அது வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குமா இல்ல மாசத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணு பெண்ணு திருமணத்தை முடித்து எல்லாரும் வாழ்க்கை சுகப்பட்டு வாழ்ந்து இருந்தாலும் அதாவது ஒரு குழந்தை பிறப்பு சரியா 1 வருடம் ஆகணும். ஒரு குழந்தை பிறக்க 1 வருஷம். ஆமாடா, எங்க அம்மா அப்படி இல்ல, 3 மாசத்துக்கு 3 பிள்ளைங்க. சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அருகதில்லை. எப்படி 10 14 ஆகணும்? எப்படா அப்படி சொல்ற நீ? எங்க அண்ணனும் ஒருத்தன், எங்க நடனும் ஒருத்தன், நான் ஒருத்தன். மாசத்துக்கு 3 பசங்க. உனக்கு தெரியாத கேக்குறேன், இது மாசத்துக்கு 1 பிறக்கிறியா? எந்தெந்த மாசத்துல எந்தெந்த இருக்கிறது எப்படி படுறீங்க நீங்க? அப்படிதான் கேளுங்க. 3 மாசத்துல பிறந்தீங்களே, ஏண்டா அதாவது முயலுக்கு கூட முயல் சொல்றாங்க, நீ இது மாதிரி சொன்னா ஏத்துக்க முடியல. 3 மாசத்துல பிறந்தீங்களே 3 பேரு. ஆமா, அது என்னென்ன மாசம் என்னென்ன மாசம் என்னென்ன வைக்கணும் எப்படி பிறந்தீங்க சொல்லு. எங்க மூத்த அண்ணன் பிறந்தது ஜனவரி. மூத்த அண்ணன் பிறந்தது ஜனவரி. மூத்த அண்ணன் பிறந்தது ஜனவரி. ரெண்டாவது பிறந்தவன் பிப்ரவரி. பிப்ரவரி. நீ பிறந்தியா? நான் பிறந்தது டெம்பரவரி. ஆமா, இந்த 3 பேரு என்னென்ன லக்கணத்துல பிறந்தீங்க? என்ன ராசி? என்னென்ன ராசி? மூத்த அண்ணனுக்கு சிம்ம ராசி. சிம்ம ராசி. நட அண்ணனுக்கு கன்னி ராசி. கன்னி ராசி.
என்னது யாப்பராசி இது வேணா பொருத்தமான பேரு. ஆமா, எப்படி உன் தாய்க்கு தந்தைக்கு நீ பிறந்தீங்கல்ல, அதாவது ஒரு குழந்தை பிறந்தா பெற்ற தாய்க்கு சொத்து தொகை அதிகமா சேர்ந்து சொல்லுவாங்க. அப்படி உன்னுடைய முதல்ல சிங்க ஐக்கியத்தை பிறந்தான்ல, அவன் பிறக்கும் போது எவ்வளவு சொத்து, அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து? இப்பதான் தெளிவா கேட்டுக்கிறேன். இப்படி நீ பிறந்திய உங்க அப்பா அம்மாளுக்கு 3 பேரும் சேர்ந்து எப்படி சொத்து, எவ்வளவு சொத்து சம்பாரிச்சு வச்சீங்க? அண்ணா சாமி மகாராஜா, எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணக்குள்ள இல்ல, எங்க அம்மா எங்க அப்பனை கல்யாணம் பண்ணக்குள்ள படுத்துட்டு போத்துறாங்க. போதிர் படத்தை ஏடா அக்க போற நீ இப்படி மாத்திட்டீங்களா? நான் மாத்தல, நீ மாத்திக்கிட்ட. சொல்லு. எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணக்குள்ள எங்க அப்பனுக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு? எவ்வளவு சொத்து? 1 ஏக்கரா காடு, 1 ஏக்கரா காடு, ஒரே ஒரு ஓலை வீடு. ஓலை வீடு. ஆமா. சரி, உன்னுடைய முதல் பிறந்தாங்கல்ல, அப்படி பிறந்த பிறகு அந்த வீடு இருந்ததா இல்லையா? எங்க மூத்தண்ண பிறந்தது அருமையான ராசிங்க. என்ன ராசி? சிம்மராசியில பிறந்தவன். எங்க மூத்தண்ண பிறந்து ஓரளவுக்கு ஆளானதும் அந்த 1 ஏக்கரா காடு 10 ஏக்கரா காடு ஆச்சு. அந்த ஒரு ஓலை உடைஞ்சு பத்தியா? ஒரே மெத்த ஊடாச்சு. பரவாயில்லையா? ஆமா. அப்படி நடுறான கன்னிராசியில பிறந்தான்ல, பிறந்தான் 10 ஏக்கரா காடு 30 ஏக்கரா காடு ஆச்சு. அந்த ஒரு மெத்த உடைஞ்சு பத்தியா? 2 அடுக்கு மாதிரி 3 வீடு ஆகி போச்சு. பரவாயில்ல, நல்ல ராசி. ஆமா, நீ கடைசியா பிறந்தல, இந்த பூமியில சண்டை எடுத்து நீ காடை வச்சது என்னாச்சு? சாமி, நான் கடைசியா பிறந்தேன். அந்த 30 ஏக்கரா காடு என்னத்துக்காகும்? என்னாச்சு? அந்த 3 மெத்த வீடு என்னத்துக்காகும்? என்ன சொல்ற? வாஜாமி, நான் பிறந்தது சொல்லு. நான் பிறந்து எங்க அப்பா அம்மாளுக்கு அவ்வளவு சொத்து சம்பாரிச்சு வச்சேன். எவ்வளவு சொத்துப்பா? எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சொத்து? நான் எங்க அம்மாவதுல கருவாயி பூமியில சண்டை எடுத்ததும் பூமியில நான் பிறந்து உளுந்தேன். வாடகை வீட்டு கூட வழி இல்ல. இப்படியா தாய்க்கு தந்தைக்கும், அதாவது கணவன் மனைவி என்ன இருந்தால் 14 குழந்தை ஈண்டெடுக்கலாம். உன்னுடைய தாய்க்கு மட்டும் எப்படி ஒரு குழந்தை ஈண்டெடுக்க முடியும்? உனக்கு சந்தேகம்? அப்படியா? தெரிவிக்கேன்பா. அதாவது காடி எடுத்த உடனே காயோட என்ன செய்வாய்? தன்னுடைய கணவனுக்காக, அதாவது என் தந்தைக்காக நான் திருநாட்டில் என்ன பொருள் தெரியுமா? என் தந்தை பிரிவிலே கூடாக பிறந்தவர். அப்படி கூடாக பிறந்த காரணத்தினால் என் தாய் என்ன செய்வாள்? அதாவது நேத்திர விழா கடவுளுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லி என் தன்னை, என் தாயானவள் கெங்கிலே குளித்து நீராடி அங்க தண்ணி கொண்டு வந்து என் தந்தையுடைய பாதபூத்தை பிடிப்பது வழக்கம். அப்படி இருக்க என் தாய் என்ன செய்தாள்? கெங்கானருக்கு சென்று யானமடல் உடைத்து தன்னுடைய கணவனுக்காக தண்ணி கொண்டு கரையேறினார். அப்படி ஏறும்போது ஆனால் காற்று, இடி, மின்னல் இப்படி எல்லாம் சேர்ந்து என் தாயை வளர்த்து கொண்டதா. ஒரு பெண்ணானவள் தலைமையில எவ்வளவு பயமா இருக்கும். அப்போது என் தாய் பார்த்தால் இந்த காற்று மழைக்கு பயந்து என்ன செய்தால் தெரியுமா? அந்த கங்கை அருகாமல் ஒரு பிராமர விருட்சகம் இருந்தது. அந்த பிராமர விருட்சகத்தில் ஒரு ஆளு ஒன்றக்கூடிய ஒரு பொந்து இருந்ததா. அப்போ என் தாய் என்ன செய்தால் இந்த காற்று மழைக்கு பயந்து அந்த பிராமரத்தை பொந்தில ஒண்டினாள். அப்படி ஒண்டு போது அந்த பிராமரத்தை பொந்தில் யார் இருந்தார்? ஒரு பிளாரிசி 1000 காலமாக தவறு செய்து கொண்டிருந்தார். என் தாயானவள் அதாவது என்ன செய்தாள்? அந்த மரத்தை தாய் விடுத்தாள். அப்படி பிடிக்கும் போது என் தாயுடைய கண்வெடுத்த மாட்டாள். சிவபுராவனை வரப்படுத்தி விட்டாள். சிவன் வரப்படுத்தி விட்டால் பார்க்கும் போது ஆனால்
என்ன நடந்தது தெரியுமா? என் தாயார் அவர் கண் முன்னே நின்றார். சரி அப்படி நில்லும்போது என் தாயை பார்த்து கேட்டாராம், பெண்ணே 1000 காலமாக தவம் செய்தேன், உன்னால் என்னுடைய தமிழில கெட்டு விட்டது, இனி என்னிடம் சேர வேண்டும் என்று கேட்டாரா என் தாயை பார்த்து. சரி அப்போது என் தாய் என்ன செய்தார்? அதாவது தன்னுடைய கணவனுக்கு நேத்திரமில்லை, தன்னுடைய கணவனுக்காக கங்கில நீராடி தானுபாடு முடிக்க வேண்டும். அப்படி தானுபாடு முடிக்க முடியும் இதுபாடு ஊரில் நின்று விட்டது. அப்படி நான் மனதில் எடுத்து என் தாய் என்ன செய்தார் தெரியுமா? அதாவது நாம கட்டுப்படாவிட்டால் இந்த பிடாரத்துக்கு சாபத்துக்காகி விடுவோம். அப்படி கட்டுப்பட்டு விட்டால் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்தாகிவிடும். என்ன செய்ய மரத்தோட மரமாக எதுவும் பேச முடியாமல் நின்று கொண்டாலும். அப்போது அந்த பிடாரத்தை பார்த்தால் ஒரு பெண்ணால் அவள் மாணவமாக இருந்தால் சம்மதத்துக்கு அறிவுரை சொல்லி அவளுடைய தவ வறுமையினால் பகலாருக்கு சூடியனை இரவாக செய்து என் தாயோட முயற்சி எடுத்து விட்டார்களாம். அப்படி சேர்ந்த பிறகு என் தாயிடத்தில் சொல்லி இருப்பாராம், அம்மா தன்னுடைய பிடாரத்தை சேர்ந்து விட்டால் கவலைப்பட வேண்டாம், உன் வயிற்றிலே 36 மாத காலம், எப்படி 3 12 36 காலம் ஆழம் இந்த வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும். அப்படி பிறந்த பின்னால் சொல்லி அஸ்தாபுரத்தை மணிமுடி தூக்கி பண்ண வர செல்வார். நீ சென்று வாடி சொல்லி விட்டாராம். என் தாய் தண்ணி வேண்டி கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். அன்று முதல் கெற்பமா இருக்க, ஆனால் அந்த கெற்பத்தில் இருக்கும்போது என்னுடைய தந்து உடப்படுத்தி எத்தனை பேர், அதாவது என்னுடைய பாண்டு மகராஜன் வித்தன மகராஜன் வித்தனுக்கு திருமணம் கிடையாது. அந்த பாண்டு மகராஜனுக்கு சொந்த மதத்தை சொல்லக்கூடிய இரு பெண்ணை திருமணம் முடித்தார். அப்படி இரு பெண்ணை திருமணம் முடித்து அவள் வாழும்போது, அதாவது சிறங்க வனத்திலே, எப்படி சிறங்க வனத்திலே என்னுடைய செட்டியாள வழக்கிய குந்தமாதேவி தர்மனை சொல்லக்கூடிய புத்திரனை எடுத்து விட்டாளாம். இந்த அறுத்தனுடைய நீதி எப்படி தெரியுமா? நமக்கு பின்னால வந்தவள தான் முன்னால வந்தவள சரி, யாருக்கு ஆண்வார் உருவாகுது அவனுக்கு தான் அறுத்துரிமை. அப்படி வந்து இந்த நாட்டில் உள்ள நீதி இருக்கிறது. ஆனால் நமக்கு பின்னாடி வந்து ஒரு குழந்தை என்ன எடுத்து விட்டால் நம்ம வயிற்றில் இருப்பது, அதாவது 20 கெப்பமா இருந்தோம். அப்படி முதல் குழந்தை பிறந்து விட்டது. நம்ம வயிற்றில் இருப்பது பிள்ளைய பெருவரின் திருவரி சொல்லி கீழக்கல்லை குழவுக்களை ஏற்று வாழ்த்து மேல் சாடினாலாம். அப்படி சாடும்போது குதிரமானது கீழே சேர்ந்தது. அப்போதுதான் அங்கிருக்க குறிப்பிட்ட சொன்னார்களாம், அம்மா இது பிடாரத்தில் வருமான வீண் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வெங்கல பாண்டத்திலையும் 100 மண்பாடங்களை செய்து அள்ளி ரப்பை வைத்தார்களாம். சரி, அள்ளி ரப்பை வைத்து கோழி முட்டை போட்டு எப்படி அமைதியா இருக்குதோ அது போல் காட்டு வந்தால் பாலகன் பிறப்பார்னு சொன்னார்களாம். சரி, அது போல் காட்டு வர முதல் வெங்கல பாண்டத்தில் வழியாக நான் பிறந்தேன். எப்படி 99 ஆண் குழந்தையும் இந்த தூத்திய துப்பமா அள்ளி வைக்க வல்லதா, அதுக்கு ஒரு துட்டடி ஒரு பெண்ணு பிறந்தாங்க. இப்படிதான் நாங்க 100 பேர் பண்ண காரணம் உண்மை. 100 பேர் பிறந்தீங்களே, எந்த நாட்டில் ஆண்டு வரீங்க? அதாவது 100 பேர் பிறந்து மணிமணி சொட்டு மண்ணாக அரசாளக்கூடிய இன்னொரு சொந்த செமிக்கல் நவுந்து சாமி. அப்படியே கொஞ்சம் அதாவது மறுபடி சூட்டு பண்ணாக எனக்கு எந்த நாட்டிய பரிமாணம் செய்து வைத்தார் ஆளுக்குடைய தாயகமோ திட்டடி சொல்ற அஸ்தாபுரம் என்ன டெல்லி அஸ்தாபுரம் உங்க நாடு சொல்றீங்க? ஆமா. அந்த டெல்லி அஸ்தாபுரத்துக்கு எத்தனை பேர் சொந்தக்காரங்க? ஓஹோ, அஸ்தாபுரத்தில் மணிமணி சூட்டி மண்ண அரசாண்டு வருகிறாயே, தாங்கள் ஒரு மணி நேரம் அரசால பிறந்தவனா இல்ல உண்டால் பிறந்த வரைக்கும் கேட்கிறார். அதாவது இந்த உரிமைப்பட்டவர் யார் தெரியுமா? அதாவது யார் செத்துமாற மக்களை விளக்கக்கூடிய மகள் யார்? தர்மன், பீமன், விஜயன், நகுலன், ஜெகாதேவன், இப்படி சொல்லக்கூடிய இந்திரசர்கள். இப்படி செத்தமார் மக்கள் சரியாக 5 பேர். நாங்களோ கௌரவர்கள் பாண்டவர் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். இப்படி 105 மக்கள் இந்த நாட்டுக்கு உரிமைப்பட்டவர்கள்.
அப்படி உரிமையாக இருந்தாலும் நண்பா, அஸ்தாபுரத்து மன்னன் சொல்லுகிறாயே, அஸ்தாபுரத்திலே நீ மட்டும் வாழ்கிறாய். என்னுடைய சித்தமார் மக்கள் இங்கே என்ன நடந்தது? அதாவது அஸ்தாபுரத்திலே சரியாட்ட எதிரி எனக்கு யாரு? என் சித்தமார இருக்கக்கூடிய ஆண்ட தர்மடார், அந்த பாண்டவர். என்ன பாண்டவர் உங்களுக்கு எதிரி? ஆமா, பாண்டவர் எதிரின்னு சொல்றீங்களே, அந்த பாண்டவர் உங்களுக்கு என்ன ஆகுது? சித்தமார் மக்கள். நீங்க நானே பெரிய மருமகன். மொத்தம் 2 பேர், 2 குடும்பம், அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பிதான். அண்ணன் தம்பிக்குள் ஏன் பகை? எதனால் பகை? அதாவது இருவரும் உடல் பிறப்புதானே. ஒரு நாளைக்கு இந்த அஸ்தாபுரத்தை பிரித்தால் 5 பேருக்கு பாதி நாடு, இந்த 100 பேருக்கு பாதி நாடு இல்லையா? அது மட்டுமல்ல, அதாவது இந்த கௌரவர்கள் சரியாக 100 பேர் பிறந்திருந்தாலும் அந்த செத்த ஒரு மக்கள் உங்களுக்கு பங்கு ஏற்பட்டது என்ன காரணம்? எதனால் இது போல் உதவி செய்கிறேன் கேட்கிறார். அந்த கண்டவனுக்கு குண்டகதாதி பசங்கள், அந்த பஞ்ச படப்பது என்ன செய்தார்கள்? என்ன வயதில் ஏற்பட்ட பகையின் காரணம் எப்படி தெரியுமா? தெரிவிக்கா அரியா பருவம் சில வயதிலே இந்த 105 பேருக்கு என்ன வேலை? அதாவது குருவிடத்திலே சென்று அனுமதி பேர்களும் பாடுகளை கற்று வந்தோம். அப்படி பள்ளிக்கு சென்று பாடுகளை கட்டும் போதும் பாண்டவரை முந்தி சென்றார். பாண்டவரே முன்னால். ஆமா, சரி. அந்த பாடுகளை கட்டுவதனும் என்ன என்ன காரணம்? வாங்க, என்னடா ஒரு இளஞ்சிக்காய் கொடுங்க. படிப்பது பாண்டவர் வந்து சென்றான். விளையாட்டு அரங்கத்துக்கு சென்று விளையாட்டு தலைமையாக அந்த போர்க்களங்கள் கற்று வந்தோம். குதிரையாற்றும், யானையாற்றும், வேள்மையாற்று, கதமையாற்று, இப்படி போர்க்களங்கள் கற்றுவதும் பாண்டவரை முந்தி சென்றார். இருக்கிற பாண்டவரை முந்தி செல்கிறாரு. அப்படி மனதில் எடுத்துக் கொண்டிருந்தேன். கடைசியாக பகமை ஏற்பட்ட காரணம் என்ன? அதாவது வாரத்தில் 7 நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கு நாட்களிலே பாண்டவர் 5 பேர் ஒரு பக்கம். எப்படி? பாண்டவர் 5 பேரும் ஒரு புறத்தில், இந்த கவுரவர்கள் சரியாக 99 பேர் ஒரு பக்கம். எப்படி இருபக்கம் இருமணியில் என்று அந்த அசபரி மதியில பந்து விளையாடினோம். அந்த விளையாட்டில் நாம் வெளியில் நேற்று விட்டது. ஆமா, எப்படி தெரியுமா? அதாவது என்ன செய்த தெரியுமா? பாண்டவர்கள் முந்தி செல்கிறார். படிப்பதிலையும் தாங்கள் வில் காலைகளை கற்று போதிலும் ஆண்டவரை முந்தி செல்கிறார். இவருக்கு நமக்கு பகம் ஏற்பட்டால் இந்த பாண்டவர் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி இந்த பாண்டவரை அழித்து தீர வேண்டும். அப்படி மன்னவர் அடித்து என்ன செய்து சுழல் காட்டு எப்படி சுண்ட வருகிறது பாய்ச்சல் வந்து அடித்து அப்படி பயிர்ந்து அடிக்கும் போது அப்படி என்ன செய்தான்? அதாவது காற்று விட வேகமாக, எப்படி காற்று விட வேகமாக சென்று பாய்ச்சல் வந்து பிடித்தான். அது மதப்பட்ட பேமன். அப்படி பிடிக்கும் போது அவனுடைய காத்துப்பட்ட என் தம்பிமார் 99 பொய்மை சேர்ந்தார். அப்பே வைத்து, அதாவது இந்த பாண்டவருக்கு நம்ம பகையே கிடையாது. ஆனால் இவருடைய காத்துப்பட்ட தம்பிமார் 99 பொய்மை சேர்ந்திருக்கின்றார். இந்த அத்தபுரத்திலே இவனுக்கு நமக்கு பகமை ஏற்பட்டால் பாண்டவர் விட்டு வைக்க மாட்டான். இவன் ஒருவனே 99 பேருக்கு சமமானவன். அப்படி முடிவு செய்து என்ன செய்து என்னை சத்தம் போடாதே தம்பி, சத்தம் போடாதே.
போகுபடி பொய்க்களையும் நடக்கு தத்த நன்றிகளையும் உடுக்காது பெத்தத்தையும் படுக்கின்ற பாம்புகளையும் சித்திர சித்திரவதை செய்து அப்போது பாண்டவர் இருந்தார்களா என்ன போற வழியில பொய்குடி நடக்கிற தடத்துல நச்சு முள்ளு படுக்கிற அறைய பாயில பாம்பு உண்கின்ற சாதத்துல விஷம் குளிக்கின்ற குளத்துல ஊர்வசி எத்தனை வச்சு சாவல பாண்டவர்கள் இருக்கவில்லை கண்டவர்களுக்கு கொண்டாடுறான் இத்தனை வந்தவன் செஞ்சிய பாண்டவர் இருக்கவில்லையே பாண்டவர் சாவல ஏன் நீ சாவறது செய்த போதிலும் இந்த பாண்டவர் இருக்கவில்லை அப்படின்னு முடிவு செய்து என்ன செய்து பாண்டவரா இருக்கவில்லையே அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய குழுகிற விளையக்கூடிய குண்டடி ஜெகடி மாமன் குண்டடி ஜெகடி மாமன் அந்த ஜெகடியை முன்ன வைத்து என்ன செய்தேன் தெரியுமா அதாவது மாமா எத்தனை வச்சுக்க செய்த போதிலும் இந்த பாண்டவர் இருக்கவில்லையே என்ன செய்த முடிவு செய்தேன் அதுக்கு என் மாமன் என்ன சொன்னான் என்ன செய்தேன் அறுக்க வாழி உண்டு செய்து அறுக்க வாழி உண்டு செய்து அறுக்க வாழி விருந்து எப்படி அறுக்க மாளிகையிலே விருந்து வரவைத்து ஐவரை எழு செய்து அதாவது அரண்மனையில் அமர வைத்து காலை எப்படி பிடியட்டும் இந்த நாட்டோருக்கு சரிவல் பயன்படுக்கிறேன் அறுக்க மாடியிலே தங்க சொல்லி அறுக்க மாடியிலே தங்க வைத்தேன் நல்லெடுத்தோடவா பாண்டவர் என்னோடு முடிக்க வேண்டும். ஆமா அப்படி முடிவு செய்து அறுக்க மாடியிலே புராதன சொல்லக்கூடிய மந்திரி விட்டு என்ன தெரியுமா பகலிலே செய்வது அங்க பார்ப்பவருக்கு அழகான மண்டபம் ஆமா அங்க செல்வது என்ன அரக்கு மெழுகு குங்குளியம் கலிஞ்சல் மூங்கல் பஞ்சு இப்படி நெருப்புக்கு எதிர்க்கு பொருளாக உருவாக்கி அறுக்கு மாடி என்று பெயர் வைத்தோம். அரக்குமா மாளிகை ஆமாடா அறுக்கு மாளிகையிலே பாண்டவர் 5 பேர் அவர் தாயவளையோட குந்தமாதேவி 18 பேரையும் அமர வைத்து நித்திரையா இருக்கும் போது என்ன செய்து அறுக்கு மாடி இருவோடு இரவாக புரோதன மந்திரி விட்டு தீமூட்டி கொடுத்தினேன். அப்போது பாண்டவர் இருந்தா இருக்கலாம் அப்படி இருக்க கண்டுபிடிக்கப்பட்ட பசங்க அண்டது அறுக்கு மாடல் மாண்டார்களா மாண்டவளையோடா அப்படி இருக்கவில்லை இருக்கவில்லை பாண்டவர் அறுக்கு மாடல் மாண்டவனை எப்படி தெரிந்து கொண்டேன் அதாவது திரௌபதி மன்னன் சுவீரனாற்றினான் எப்படி தெரியுமா அதாவது இந்த சூர மண்டபத்திலே
எப்படி வளர்த்தினார்? தோழிக்கு சேர்ந்த ஒரு பெண் அர்ஜுனுக்காக வளர்த்தினார். யாகத்தின் மேலே பிரபை செய்தார். அப்படி இருக்க பாண்டவர் அறுக்கு மாளிகையில் மாண்டு விட்டார். என்ன செய்யணும்னு சொல்லி அறுக்கு மாளிகையிலே இறந்த போன பாண்டவர் இருக்கிறார் தெரியவில்லை. தன்னுடைய மகளிர் கண்டு அப்படி கண்டு பிறக்க வைத்து விட்டோம். அதனால் திரௌபதி நாட்டிலே வேண்டினார். அந்த கூட பிறந்த வெள்ளை வளர்த்த நாணயத்தை நட்சத்தை யார் அறுக்கிறார்களோ அவருக்கு பெண்ணை கரம்பிடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு முடிவு செய்தார். ஆனால் அந்த அறுக்கு மலை அளவற்றி பெற்று சென்றோம். முதல் வெள்ள நான் வளர்த்தேன். அப்படி வளர்க்க முடியாமல் கால்தவறி பொய்மலை வந்து விட்டேன். அப்படி விழுந்த காரணத்தினால் கைத்தட்டி நகர்த்து விட்டால் அன்றை வைத்தேன். நகர்த்தவளை நாட்டில் வைக்க கூடாது. எப்படி திருத்தவையிலே சீமல் வைக்க கூடாது என்றால் ஒரு பாட்டுக் கொள்கிறேன் அப்படி சொல்லி மறுபடியும் சிமாத்தில் அமர்ந்து விட்டேன். அப்படி அமர்ந்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அதாவது அனைவருக்கு மண்ணும் அழைக்கவில்லை. பிராமண வடிவத்தில் வந்து அந்த பாண்டவரை வெள்ள வடித்து விட்டார். அந்த பாண்டவர் எப்படி தெரியும்? அதாவது பிராமண ஒழித்திருக்கக்கூடியவன் ஒரு சத்திரியனை வெள்ள வளைக்க முடியவில்லை. ஒரு பிராமணன் எப்படி வளைக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாத்தா வளைக்கூடிய 884 பீஸ்பரை கேட்டு பீஸ்பரை சொன்னார். பாண்டவர் இருக்கவில்லை. அதாவது பொறுமணி சொன்னவன் தருமன், பிள்ளை விட்ட அர்ஜுனன், அந்த ஆஜபரத்தை பிடிக்கவன் மத கொண்ட பீமன், என்ன பாண்டவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லி 10 திருணும் நாடு கொடுக்கவில்லை. உயிரோடு வந்து நாடு கேட்டால் என் தந்தை சொன்னார், நீங்கள் இருந்து விட்டு சொல்லி என் மகனுக்கு நாட்டை முடிச்சு விட்டு விட்டேன். இருப்பதை முன்ன ஆண்டு காண்டபுரத்தில் இருக்கிறது. அங்கே போய் குடியேறுங்கள். காண்டபுரத்தை தகனம் செய்து அதாவது இந்திரபுரத்தை பெயர் வச்சு 23 ஆண்டு காலம் கழித்து வந்தார். அங்காவது விட்டனா அங்கே விட்டு வைக்கவில்லை. பாண்டவரை ஒழுக்கத்தோடு முடிவாக செய்தேன். அதாவது புதிதாக சபா மண்டபத்தை கட்டி அந்த சபா மண்டபத்துக்கு விருந்துடைய வரவழைத்து என்ன செய்தேன் தெரியுமா? உணவு ஆவதற்கு சத்திரியால் ஓய்வு இருக்கிறது. எப்படி உணவு ஆவதற்கு சத்திரியாலும் இருக்கிறது. இந்த ஓய்வு கொடுத்த சற்று ஆயாசம் அமரலாம். அப்படி சொல்லி ஆயாசமாக அமர்ந்து என்னுடைய குலகுரவுடைய கூடிய யார் ஜெகடி மாமனை விட்டு என்ன செய்தேன் தெரியுமா? சூதாக தான் வெல்ல வேண்டும் முடிவு செய்தோம். சூதா பகையாடினோம். அப்படி ஆடும்போது தர்மன் சொன்னான், அதாவது ஒரு நாடாளுக்கூடிய வேண்டான் சூதாடுவது தவறு அப்படி சொன்னான். அப்போ சொன்னான், அதாவது ஹரிச்சந்திரன் அது மட்டுமல்ல, அதாவது அவரும் சூதாடிக்கிறார். இதுக்கெல்ல பயம் உங்களுக்கு அதை அப்படி சொல்லி சூதா பகையாடினார். ஆடுவது சூதா, அதுலயும் ஒரு சூது. ஆமாடா, சும்மா ஆடினா ஆட்ட ருசிக்காது, ஏதோ ஒரு பந்தி வைத்து ஆடலாம் அப்படி சொல்லி முதல் பகடையை ஜெயித்தான். முதல் பகடையவன் ஜெயித்து விடுவான். அது இருவருக்கு பொதுப்படையாக பிள்ளையாட்டமாக போட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சும்மா ஆடி ஆட ருசிக்காது. கழுத்திற்குள் முத்து சிறப்படையும் தர்மன் கழுத்திற்குள் முத்து சிறப்படையும் சூடணும். அந்த சூதிலே கூடு விட்டு கூடுவாய் வித்தகத்தவன் குண்டடி ஜெகனி மாமன். அதனால எப்படி தெரியுமா? 12 6 சொல்லக்கூடிய வெற்றிகளை போட்டு அனைத்து சூதும் செய்து நாடு நகடு அமர்ந்து செங்கோல் உப்பு சட்டி ஒரு தோன்றார். தோத்த பாண்டவரை படிகளை காட்டியே திரு வேண்டும். போராத அக்காவத்தை முடிக்க வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாத்துறாங்க. இது குரு பெரியவர் சபையில் கட்டுறது ஏண்டா. இன்னும் 24 வருஷம் நான் மண்ணு கொடுக்க போறேன். மண்ணை பேஞ்சு திருநாள் போன அவனுக்கு கொடுப்பன உட்கார ஒடிக்கி அப்படின்னு சொல்லி அதாவது பாண்டவரை காட்டுக்கு சென்று விட்டார். காட்டுக்கு சென்ற பாண்டவர்கள் வீடு திரும்ப முன்னே என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் மனித எண்ணம் கொண்டு விட்டேன். அதனால் எனக்கு ஏற்ற சம்பந்தம் இந்த 58 வருடத்தில் வாழக்கூடிய நான் என்னுடைய மகன் இலக்கிய குமாரனுக்கு பெண் கேட்க வேண்டும், பெண் தேட வேண்டும். இந்த பெண் நமக்கு சரீரம் எங்கே இருக்கிறார், எந்த நாட்டில் இருக்கிறது தெரியவில்லை. அதனால என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னுடைய மாமன் இருக்கிறவா ஜெகடி மாமன், ஜெகடி மாமனை சீக்கிரமாக சென்று நான் வளர்த்துவான் திருமணம் சந்திக்கிறேன். தனது மகனுக்கு எங்கே பெண் பிள்ளை கிடைக்கும் என்று கேடும் சமயத்தில் ஜெகடி மாமனை அழைக்க நடுவீட்டு சுடர் விளக்காக விளங்கப்பட்ட ஜெகடி மாமன் தர்பார் வளமன்ற